மாறிடார் எம்மானேசரே. மாறாதவர் அன்பை நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுகையும் அன்பிலே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுகையும் அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கென ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கென ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கென ஏதும் வேறில்லையே, என ஏதும் வேறில்லையே, இதற்கென ஏதும் வேறில்லையே, என ஏதும் வேறில்லையே. உள்ளத்தானவரை தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கென ஏதும் வேறில்லையே, என ஏதும் வேறில்லையே, இதற்கென ஏதும் வேறில்லையே, என ஏதும் வேறில்லையே. ஆவியாளனை பகர்ந்திட தூய தேவனின் பின் சாயலணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவராயவரை சந்திக்க. ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவராயவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கென ஏதும் வேறில்லையே, என ஏதும் வேறில்லையே, இதற்கென ஏதும் வேறில்லையே, என ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே
ஆமென். இன்னும் முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து பாடி துதிப்பதும் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவதும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாரம் முழுவதும் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் ஆண்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமான நாளாக மாற்றுவார். ஆமென் ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய கிருபை என்றுமே உள்ளதாம். அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய கிருபைகளும் காலை தோறும். எது புதுசா இருக்கான்? நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இல்லை நம்ம வர்ற வண்டியா? எது புதுசா இருக்கு? அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த நாளுக்கேற்ற புதிய கிருபைகளை கொடுத்து நம்ம நடத்துகிற தெய்வமா இருக்கிறார், நம்மளை தாங்குகிற தெய்வமா இருக்கிறார். நல்ல உற்சாகமா நல்ல பாடல்களை பாடி ஆராதனை நேரத்தில் உங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரை உயர்த்த உயர்த்த இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க என்ன கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யணும்னு சொல்லி? ஆமென். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
மகிமை செலுத்தி ஆமென். எங்களை நடத்தின தெய்வம், எங்களை பாதுகாத்த தெய்வம், எங்களை சூழ்ந்து கொண்ட தெய்வம். நல்ல கரங்களை தட்டி வாலிபர் பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். தலைமுறை தலைமுறைக்கு அவருடைய கிருபை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடலாம். யோபு 42ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஏதோ வாழ்றோம், ஏதோ குடும்பத்தை நடத்துறோன்னு கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நோக்கி நம்ம ஓடும்போது எந்த ஒரு காரியமும் அதுக்கு தடையா வராது. சேர்ந்து விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடும்போதே கர்த்தர் அநேகருக்குள்ள அற்புதங்களை செய்வார். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பாடும்போதே அவர் சகலமும் செய்ய உள்ளவர். தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, அதை தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, அதை தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. ஆமென். அப்படியே இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து எல்லாரும் ஒரு மனமா பாடி துதிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி, அப்பா சகலத்தையும் செய்து முடிக்க நீங்க வல்லவரா இருக்கிறீங்க, நீங்க இங்க நடுவுல இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த விசுவாச வசனத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றி இந்த நாள்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். சேர்ந்து பாடி துதிக்கலாமா உற்சாகமா?
செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லலாமா? தேவரே, தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவரே உமக்கொப்பான. சேர்ந்து பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரை பார்த்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லலாமா? உமக்கொப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அவரை பார்த்து சொல்லுவோம். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாரும் இல்லை அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சுகத்தை தருகிறவர், எங்களுக்கு வாழ்க்கையிலே சுகத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு பலனை தருகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவர் நீர் அல்லவோ அப்பா. அற்புதங்களை செய்கிறவர் நீர் அல்லவோ. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? நமக்காக பலியான தெய்வம், நம்முடைய பலவீனத்து நிமித்தமாக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? என் சார்பில் நீர் பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டி. 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 நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரொஃபே
சொல்வோம். யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா யாவே யாவே யெகோவா ராஃபா நமக்கு சுகம் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகினீர்கள் என்ற வார்த்தையின்படி அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்குகிறார். இந்த வேளையிலே அவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்திலே பாய்ந்தோடுகிறது. அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். யாவே யாவே ரொபேகா யாவே ரொபேகா உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் மறுபடியும் சொல்லுவோம். உம்மாவி உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொபேகா சேர்ந்து சொல்வோம். யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளில் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை தப்ப பண்ணுகிற தேவன், ஆபத்திலிருந்து நம்மை காக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதில்லை. நம்மை பாதுகாக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அவர் அப்படியே கொஞ்ச நேரமாக எழுப்பி நின்று அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. அப்பா, எங்களுடைய பலவீனத்துக்காக நீர் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டீர் அப்பா. எங்களுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே நீர் பலியானீர் அப்பா. எங்களுக்கு சுகம் தரும்படியாக, நாங்கள் ஆரோக்கியமாய் வாழும்படியாக நீர் பலவீனம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீரே தகப்படே. அப்பா, அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பை நினைத்து அப்பா ஹல்லேலூயா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி 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 என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொபேகா சுகம் தருகிற தேவன். யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுதே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடு. விசுவாசத்தோடு மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் என்னையும் திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவர். மறுபடியும் நீடித்த
பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க எண்ணும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க எண்ணும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொபேகா யாவே. வாதை கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி வாதை நம்மை அணுகாதபடி வேலி அடைத்து பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன் என்ற வார்த்தையின்படி நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை வரப்படுகிறார், நம்முடைய சரீரங்களில் சுகத்தை வரப்படுகிறார். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறதினாலே மரித்தவை உயிர்ப்பிக்க செய்கிறார். நிறைவான ஆவியானவர் நமக்குள் இருப்பதினாலே எல்லா குறைவுகளை நம்மை விட்டு நீக்கி போடுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அவர் சுகம் தருகிற தெய்வம், அவர் பலன் தருகிற தெய்வம், வியாதியை மாற்றுகிற தெய்வம், சமாதானத்தை தருகிற தெய்வம், சந்தோஷத்தை தருகிற தெய்வம், ஆனந்த களிப்பை நமக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். மருத்துவர்களின் அறிக்கையினை மருந்து மாத்திரைகளால் செய்ய முடியாத காரியங்களை அவருடைய வல்லமை செய்கிறது, அவருடைய வல்லமை செய்கிறது. சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் காயங்களினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாகிறது, ஒரு பலன் உண்டாகிறது, அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. ரபாபா சங்கரபா வேரோபேகா யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா யாவே ரொபேகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மருத்துவரின் அறிக்கையிடை சிலுவையின் இரத்தம் மாற்றுகிறது. மருத்துவர்கள் சொல்லுவாங்க இது மரித்து போகிற வரைக்கும் இந்த வியாதி போகாதுன்னு. ஆனால் சிலுவையின் இரத்தம் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மருத்துவர்கள் அறிக்கை பொய்யாகும், ஆனால் தேவன் தருகிற சுகம் அது மெய்யானதாக இருக்கிறது, அது ஆரோக்கியம் உண்டாக்குகிறதா இருக்கிறது. அவருடைய செட்டையின் நிழலிலே ஆரோக்கியம், அவருடைய சமூகத்திலே நமக்கு சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் அப்படியே உயர்த்தி ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் சுகம் தருகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு சுகத்தை தந்து எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி தகப்படே. ஹல்லேலூயா. உமையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே, உமையே நாங்கள் துதிக்கிறோம் தகப்படே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர் அப்பா, எத்தனை நல்லவர் தகப்படே. ஹல்லேலூயா. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றல்
துணையாளரே 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 துன்பத்தில் தாங்கும் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாள கண்ணீரை கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி கனிவோடு நடத்திடுவார் கண்ணீரை நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய காயங்களை ஆற்றுகிற துணையாளராய் நம்முடைய தேச்சரவாளனாய் இருக்கிற கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடு ஆவியானவர் நம்மை கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவா. சேர்ந்து சொல்வோம் ஆராதனை 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 ஆவியானவரே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான் என்னில்
ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உம் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பின் பரலோக பிதாவே, உடைய வேத வசனத்துக்கு நேராய் வருகிறோம் ஐயா. வேத வசனம் எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டட்டும். எதிலெல்லாம் நாங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறோமோ, எதிலெல்லாம் எங்களுக்கு ஜெயம் தேவையோ, அந்த காரியங்களெல்லாம் இந்த நாளில் ஜெயத்தை தந்து புதிய மனிதனாய் மாற்றி உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா வல்லமையிலே கிரியில் அதை பண்ணி ஜெபிக்கிறோம். உங்கள் பரிசுத்த நாம மாத்திரம் மையப்படுவதாக இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. குறுகிய நேரம் தான் இருக்குது. குறுகிய நேரம்னா 50 நிமிஷம் இருக்குது. ஆனால் அது குறுகுதல். ஏன்னா வேதம் 3 மணி நேரம் பைபிள் தியானம் பண்ணாங்களாம், 3 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணாங்களாம். பாருங்களேன், நம்ம ஒரே நிமிஷத்தில் ஆண்டவரே குறைய மன்னியும், பாவத்தை மன்னியும். அதாவது டன் கணக்காக பாவம் இருக்கும்போது ஒரு வார்த்தையில் விடையளிக்கக்கூடாது. பாவத்தை, அதாவது தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் வழிகளை சோதித்தறியும், என்னை புடமிட்டு பாரும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு உண்பதாக அமர்ந்திருந்து அப்படியே தரித்திருக்கிறவங்க தான் உண்மையிலே வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்க முடியும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சியை பார்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப சொல்லுவேன், என்னது ரொம்ப கஷ்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு மேலோட்டமான ஒரு போலியான ஒரு வளர்ச்சியை காட்டிக்கிட்டே இருப்போம். சர்ச்சுக்கு வர்றது, ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிப்பது, ஊழியங்களில் பங்கெடுப்பது, இவைகளெல்லாம் புறம்பாய் காணப்பட்டாலும் தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த தூரம், அந்த இருதயத்தில் இருக்கிற தூரம் ரொம்ப லாங்காக கிடக்கு. அதனால் அதெல்லாம் சரி செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 33:18-19. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற சங்கீதம் 33:18-19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். வருஷத்தின் முதல் பகுதியில் வந்திருக்கிறோம். உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தமும் அந்த கண் நம்ம மேலே எப்படி இருக்கணும்? நோக்கமாக இருக்கணும். அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பாருங்களேன்.
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அந்த கண்ணு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணம் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் அவசியம். கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? இப்போ புதுசாக பாட்டு அழகான கண்கள் என்னை கண்டதாலே, உண்மையான அழகான கண்கள் தான். இது ஆறுதலாக இருக்குது, தேர்தலாக இருக்குது. இந்த கண்ணு மாத்திரம் கிடையாது. அவருடைய கண்கள் பட்சிக்கிற அக்னி, ஜுவாலை போல கண்கள், கண்கள் புறா கண்கள், இப்படியெல்லாம் நிறைய கண்களை பற்றி சொல்லியிருக்கு. ஆணுடைய கனிவான கண்ணு நமக்கு வேணும். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் குறைபடும் போது, வாழ்க்கையில் தடுமாறும் போது அந்த கண் நம்மளை கோபமாகவும் பார்க்கணும். கண்டிப்பும் தயவும் இருக்கும்போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாக கொண்டு போக முடியும். ஒரே தயவு ஒரே கிருபைன்னா நம்ம ரொம்ப கீழே போயிடுவோம். அதே நேரத்தில் ஒரே கண்டிப்புனால கூட அது நம்மளை ஒரு சீர்திருத்தாது. தயவும், தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய தயவும் வேணும், கண்டிப்பும் வேணும். அப்போ இது எங்கே இருக்குது? சபையில் தான் இருக்குது. அப்போ கர்த்தருடைய கண்கள் இந்த ஆண்டு முழுவதும் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து அதுக்கு விடை சங்கீதங்களின் புஸ்தகம் 33:18 சொல்லியிருக்கு. தமக்கு பயந்து. ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது எப்படிப்பட்ட பயம் என்று சொல்லும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் இருக்கா? வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தில் நமக்கு தேவை, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நல்லது, கர்த்தர் நமக்கு பேசிக்கிட்டே இருக்கிற காரியம் நல்லது. அது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரதானமாக இருக்க வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தெய்வ பயமே ஜீவ ஊற்று. இந்த ஊற்று ஒருபோதும் வற்றி கொள்ளாதபடி காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஊற்று ஒருபோதும் வற்றக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்னு நிறைய காரியம் இருக்குது. தீமையை வெறுப்பது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பாவம் செய்யாமல் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியத்தை மாத்திரம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஒரு ஆராதனையை பார்க்கிறோம். அவன் சொல்றது காரியம், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு வருவோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கணும், நீ செஞ்ச ஆராதனை ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்ட்டு ஆராதனைக்கு மார்க் கொடுத்துருக்கணும். அவர் ஆராதனையை பார்க்கல, எதை பார்க்குறாரு? நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவன் பார்க்கிற பகுதி பெரும்பாலும் வெளிப்புறத்தில் இருக்காது. மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். தேவனுடைய கண் எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடத்தை எப்பொழுதுமே சுத்தமாக வைக்கணும். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். உள்ளான பூரண மகிமை என்று சொல்லும்போது அது நம்முடைய மனதை வெளிப்படுத்துகிறது. வெளிப்புறத்தில் நம்ம எல்லாரும் தெய்வ பிள்ளைகள். இதை செய்யாத, சினிமா பார்க்காத, செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாத, அந்த இடத்துக்கு போகாத, ட்ரிங்க் பண்ணாத, ஸ்மோக் பண்ணாத, இப்படி வெளிப்புறமான பாவத்தை பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நமக்குள்ளே சில மனது கெட்டுக்கொண்டே இருக்கிறது. இது நமக்கு வெளியே தெரியாது. சர்ச்சுக்கு வருவோம், வேதம் வாசிப்போம், மனதில் ஜெயமே இருக்காது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னென்ன காரியங்கள் லாக் ஆகணுமோ அந்தந்த காரியங்கள் லாக் ஆகி கிடக்காங்க, வெளியே வர முடியல. இதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலன் பவுல் அதில் சொல்லுகிறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா சபை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கபடியினால் நம்முடைய மனது கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு வாலிபன் தன்னுடைய கற்பை இழந்து போனால், ஒரு ஸ்திரீ தன் கற்பை இழந்து போவாள் என்று சொன்னால் அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும், வெளி யாருக்கும் தெரியாது. உள்ளான பரிசுத்தத்தை இழந்தவன் வெளியே தெரியாது, அவனுக்கு நல்லா தெரியும். நீ பரிசுத்தத்தை இழந்து போயிருக்க, நீ பரிசுத்தத்தில் குறைபட்டு போயிருக்கிற, நீ பரிசுத்தத்தில் விழுந்து போய் கிடக்கிற, இது நமக்கு தெரியும். ஆகையினால தேவன் பார்க்கிற பகுதியை எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வைக்கணும். ஆனால் நம்ம அது சுத்தமாக வைக்க மாட்டோம். நம்ம பொதுவாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு ஒழுங்காவா, காணிக்கை கொடு, ஊழியங்களில் பங்கு பெறு, இப்படி புறம்பான காரியங்களை செய்கிறதில் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது நமக்கு உற்சாகமாக கூடும், நல்லா செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் பவுல் சொல்லுகிறாரு, உங்கள் மனசு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சபையாரை குறித்து அப்படியே பயம். நீங்கள் நல்லவா இருக்கீங்க. கொரிந்திய சபை சாதாரண சபை அல்ல, வரங்கள் எல்லாம் ஜொலித்த சபை. வரங்கள் அப்படி சும்மா அந்நிய பாஷை ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டாப் இல்லாம போகும். வரங்கள் கிருபைகள் எல்லாம் இருக்கு. ஆனா சொல்றாரு, உங்க மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கெடுக்கப்பட்டது முதலாவது. அப்படியே தேவையில்லாத காரியத்தில் சம்பாஷணை, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத காரியத்தில் அவர் நீண்ட நேரம் செலவு பண்ணதுனால மனசு அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி கரெக்டாக சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாவத்தை செய்ய வைத்தது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனது கெட்டு போய் கிடக்கு. மனது கெட்டு போய் இருக்கிறதுனால தேவ பிரசன்னத்தை அவங்களால உணர முடியலை, ஆவியில விடுதலை அடைய முடியலை. உண்மையான ஆவிக்குரிய ஆராதனை என்று சொன்னால் ஆவியில எந்த அளவுக்கு விடுவிக்கப்படுகிறீர்களோ அதான் உண்மையான ஆராதனை. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆராதனை நேரத்தில் உற்சாகத்தில் நம்ம 2 பாட்டை பாடிடலாம், 2 அந்நிய பாஷை பேசிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் வராது. உங்க மனது எப்படி இருக்கு? உள்ளான பகுதி. யோபு சொல்லுகிறார், என் இருதயம் என்னை நிந்திக்காது. யோபின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபுக்கு அந்த அளவுக்கு அவர் மனதை குறித்து அவ்வளவு ஒரு உறுதி இருந்துச்சு. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆமென், அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காதியா. அப்படின்னா ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அந்த இருதயம் என்ன செய்யும்? கட கட கடன் அடிக்குது. முதல்ல நம்ம வழி விலகும் போது வெளியே கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஏய் நீ செய்யற தப்பு, நீ மறைச்சு செய்யற, நீ தெரியாம செய்யற, நீ இந்த காரியத்தை விழுங்கி பேசுற அப்படிங்கிறது நம்முடைய மனதுக்கு தெரியும். இந்த உங்களுடைய இருதயமே உங்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால், தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது இந்த ஒரு நிச்சயம் வேணும், என் இருதயம் என்னை குற்றவாளி என்று தீர்க்கவில்லை. ராபோஜன ஆராதனையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். ஒரு தெர்மாமீட்டரோ செதஸ்கோப்போ கொண்டு வந்து செக் பண்ண வேண்டியதில்லை. காய்ச்சல் எத்தனை டிகிரி, பிளட் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு தெரியணும். உங்கள் ஆவிக்குரிய தரம் உங்களுக்கு தெரியணும். இந்தந்த காரியத்தில் நான் பின்வாங்கி இருக்கிறேன், இந்தந்த காரியத்தில் நான் குறைவாக இருக்கிறேன். பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்து. ஸ்திரமாக இருக்கிற அசைவா சில காரியங்களை அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கு, அதை நீ உறுதிப்படுத்து. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நீ தேவனுக்கு பயந்தவனா ஆராதிக்க வரலாம். உண்மையிலே நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு சொல்கிறாரு, நான் தேவனுக்கு பயந்தவையா. அவனே சொல்றான் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கை அது வெளியே நிச்சயமா தெரியும். அவங்க தேவனோடு கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார்.
இன்னைக்கு நம்ம எத்தனையோ ஜெபத்தை பண்றோம், ஜெபம் கூட கேட்கப்பட முடியல. ஆனா நீங்க தேவனுக்கு பயந்துருங்க. யாராவது ஒரு நபர்கிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான், அப்ப ஆண்டவர் சொல்வார், இது தேவனுக்கு பயந்த 2 குடும்பங்கள், 2 பிள்ளைகள் பேசுகிற இடம், நான் கவனித்து கேட்பேன். அவரே சொல்ற, வாலண்டியரா சொல்றாரு. நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும். கடந்த ஆண்டுல ஏன் என் ஜெபத்தை கேட்கல? கடந்த ஆண்டு ஏன் எனக்கு விடுதலை இல்லை? நீ தேவனுக்கு பயப்படுகிற பயம் உடையவனா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அதான் வேறு, அந்த வேறு சரியா இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது வெளியே தெரிய வேண்டாம், அது ரொம்ப மனதில் ஆழத்தில் இருக்கணும். உண்மையான பரிசுத்தத்தை இழந்து போய் வந்திருந்தால் தேவ சமூகம் நிச்சயமாய் நம்மை உணர்த்தும். பரிசேயன் ஆயக்காரனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆயக்காரன் தன்னை தேவ சமூகத்து வரும்போது சரியான அட்ரஸோடு தேவனை அணுகினான். தேவனே பாவி. ஆனா இந்த பரிசேயன் அவன் வேறொரு அட்ரஸோடு போனான். நான் அவனை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது என்று சொல்லி தன்னை நீதிகரிக்கிற வார்த்தைகளை கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்தான். அப்போ உண்மையான தேவ சமூகத்தை அனுபவித்தது இந்த ஆயக்காரன். அதே போல உண்மையாய் நீங்க தேவ சமூகத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கும்போது தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும், இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளிப்படும். ஆராதனையிலே கர்த்தர் இடைபடுவாரு. இந்த காரியத்தை கரெக்ட் பண்ணு, நான் உனக்குள்ள உலாவ முடியல, உன் குடும்பத்துக்குள்ள உலாவ முடியல, இந்த சபைக்குள்ளேயே நான் உலாவ முடியல, கர்த்தர் நிச்சயமா சொல்லுவாரு. தேவன் பார்க்கிற வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் அந்த கண் நம்ம மேல இருக்கணும். அந்த கண்ணை விளக்கினால் அவ்வளவுதான். அவர் தீமையை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணர். தேவன் கண்ணை விளக்கிற ஒரே ஒரு காரியம், பாவம் இருக்கும் என்று சொன்னால், ரகசிய பாவம் இருக்கும் என்று சொன்னால், எங்கள் ரகசிய பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்துகிறீர். ரொம்ப டேஞ்சர். அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினா யார் நிற்க முடியாது. அப்போ நம்முடைய ஜெபம் நல்லா இருக்கு, கர்த்தரை தேடுதல் நல்லா இருக்கு, மனது கெட்டு போயிருக்கா? யோசித்து பாருங்க. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆராதனை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணல. ஆனா என்ன சொல்றாரு அவரு? அவன் சொன்ன உடனே அவன் 3 காரியத்தை செஞ்சான். சொன்ன இடத்துல ஆராதிச்சான், சொன்னதை கொடுத்தான், தேவன் சொல்லாத செஞ்சார். அல்லேலூயா. சொன்ன இடத்துல ஆராதிக்கிறோமா? சொன்ன இடம்னா எப்படிப்பட்ட இடம்? அதான் பரிசுத்தத்தின் எல்லை. தேவன் நம்மை ஆராதிக்கிறது என்பது வெறுமனே ஒரு 3/4 மணி நேரம் அனுபவம் கிடையாது. அந்த ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையோடு கலந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையோடு இப்படி கலந்திருக்க முடியும். வெளியே நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா இந்த எசன்ஸ் உண்மையிலே நீங்க பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னா இது சமுதாயத்தில் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும். உண்மையிலே நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போனீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் பாவத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலன் இருக்கும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் இருக்கும், மாயை பாராதபடிக்கு கண்களை விலக்குவதற்கு பலன் இருக்கும். அந்த பலன் இல்லைன்னா இந்த ஆவிக்குரிய ஆராதனையில் உங்களுக்கு பலன் நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலனை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கண்கள் என் மேல, என் குடும்பத்து மேல இருக்கணும். அல்லேலூயா. அது எத்தனை ஒரு ஆசீர்வாதமான காரியம். கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை சின்ன பிள்ளை முதற்கொண்டு கடைசி முதிர் வயது வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் எங்களுக்கு தாங்கப்பா என்று நீங்கள் அடிக்கடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்குது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல தேவ பயம்தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று காரணம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அந்த ஒரு அதிகாரத்தையே கர்த்தர் ஒதுக்குறார். அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் காண வேண்டியது உள்ளான பரிசுத்தம். 2வது பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கு? சுத்தம். என்ன சுத்தம்? எப்படிலாம் சுத்தமாகும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. மிகுந்த முதல்ல கையை இங்க நீட்டுறான், பிறகு கையை அங்க வாங்குறான். அல்லேலூயா. முதல்ல நம்ம தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம ஊற்றுக்க திறக்கும் போது அவர் ஆகா இவன் திறக்கிறான் அப்படின்னு அவர் அங்க என்ன செய்வாரு?
வானத்தின் பல கனிகளை திறப்பார். நம்ம சொல்கிறோம் நீர் எனக்கு தாரும் நான் கொடுக்குறேன். ஆனால் இங்கே வாசிக்கும் போது அவன் மிகுந்த தர்மங்களை செய்கிறான். கொர்நேலியு அவனுடைய காரியத்தை சொல்லும்போது அவன் கர்த்தருக்கு பயந்தவன். கர்த்தருக்கு பயந்தவன் எப்படி இருப்பான்? மிகுதியான தர்மங்களை செய்வான். தர்மம் உலகத்தில் சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும். நமக்கு தெரியும். ஆனால் கடந்த வாரத்தில் எத்தனை பேர் ஏழைக்கு, பிச்சைக்காரங்களுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்டால் என்னது? நான் என் சொந்தக்காரங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஸ்வீட் போட்டு கொடுத்தேன், ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு போய் பார்த்து இதை செஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற பரிசுத்தவான்கள், அப்படிப்பட்ட பயத்தை உடைய பரிசுத்தவான்கள் இருக்கீங்களா இந்த சபையில்? ஒரு 2-3 பேர் கை வைத்துறீங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வறட்சியாக இருக்குது. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கணும். அப்படின்னா கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவன், மிகுந்த தர்மங்களை செய்கிறானா. அது மாத்திரமல்ல, வெறும் வரட்டு தர்மமாகவும் மாறிடக்கூடாது. ஜெபம். சில தர்மத்திலே நம்ம நீதியை நம்பிடுவாங்க. ஓ 4 பேருக்கு செஞ்சதுனா நல்லா இருப்போம், அப்படி கிடையாது. ஜெபம், நல்ல ஜெபம், உண்மையான ஜெபம் நம்ம என்ன செய்யும்? ஈகை நம்ம கையை திறக்க வைக்கும், கொடுக்க வைக்கும். அப்போ இந்த ரெண்டும் செய்யும்போது என்ன உண்டாகிறது? அங்கே பரிசுத்தம் உண்டாகிறது. ஏன்னா கொர்நேலியு ஒரு புறஜாதியான மனுஷன். புறஜாதிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் போக போகுது. அந்த குடும்பத்தார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற போகிறாங்க, அபிஷேகத்தை பெற போகிறாங்க. ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. ஒரு துப்பட்டி வருது, அதில் எல்லா அசுத்தமான மிருகங்கள், அனிமல் எல்லாம் இருக்குது. ஆண்டவரே இது என்ன அருவருப்பு, நான் சுத்தமாக்கினவைகளை. அப்போ எப்படி சுத்தமாக்குறாரு கொர்நேலியு வீட்டை? ஜெபமும் தான தர்மமும் இவைகளினால் சுத்தமாகுது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா 11:41. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம கடைபிடிச்சிருக்கிறோமா? உங்களுக்கு உண்டானவைகளில். சில சொல்லுவாங்க, நான் நிறைய செய்யணும்னு ஆசை, எனக்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுக்கு உண்டானவைகளில் என்ன செய்யணுமா? விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் சுத்தமாயிருக்கும். அப்படி கொடுக்கும் போது அதில் ஒரு சுத்தம் இருக்கு. இந்த சுத்தத்தை நீங்கள் நானும் அடைந்து கொள்ள வேண்டும். வெறும் ஜெபத்தினால மாத்திரமல்ல. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற பகுதி அப்படிங்கும்போது கர்த்தருக்கு கொடுத்துருவோம். ஆனால் அதே நேரத்தில் சக உறவுகள், தேவனுக்கும் கொடுக்கணும். அதே நேரத்தில் கண்ணுக்கு முன்னால் ஒரு சகோதரன் கஷ்டப்படுறான், ஒரு தேவையுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு நம்முடைய முகத்தை விலக்கிட்டு கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் அதை கேட்க மாட்டார். தன் கண்களை தரித்திரனை விட்டு விலக்கிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். நமக்கு தெரியல சாபம் எப்படி மதியா வந்துச்சு. நான் யாருக்கு எந்த பாவம் செய்யலையே, என் குடும்பம் நல்ல குடும்பம் தான். ஆனால் வசனம் சொல்லுது, தன் கண்களை தரித்திரனை விட்டு விலக்கிறவனுக்கு, ஏழையை விட்டு விலக்கிறவனுக்கு அநேக சாபங்கள். ஒன்றும் இல்லை, அநேக சாபங்கள். இப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் சுத்தமுள்ளவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். இதில் சுத்தம் இருக்கு. இந்த சுத்தத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே வாயின் வார்த்தை, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அப்படின்ட்டு வார்த்தையினால் அல்ல, கிரியையினாலே ஜெபிக்கணும். அதே நேரத்தில் சில காரியங்களை கொடுக்க முடியாத காரியத்தை என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு வஸ்திரமாக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம், அதை விற்று என்ன செய்யணுமா? கொடுக்கணுமா? அல்லேலூயா. ஒரு 7-8 வருஷம் இருக்கும், ஈரோடுலேருந்து ஒரு ஊழியக்கார குடும்பங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்தது நோக்கம் தூத்துக்குடி சுற்றி பார்க்குறதுக்கு. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், ஈரோடுலேருந்து ஒரு குரூப் வராங்க, நான் நைஸாக உங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தேன், நம்ம எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு ஜெபத்தை போட்டுருவோம். அவங்க வந்தது அங்கே என்னது, நம்ம பீச்சை சுற்றி பார்க்குறதுக்கு, கப்பலை பார்க்குறதுக்கு, பாளையங்கோட்டில் குளோரிந்தல் சர்ச்சை பார்க்குறதுக்கு. நேராக வண்டி எங்கே வந்துட்டு? எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு. 10-12 பேர் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 3 நேரம் கொடுக்கணும்னு என் மனைவி சொல்லிட்டா. சரி, கையில் காசு கிடையாது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரிப்பேரான பேட்ரி இருந்துச்சு.
அது 3 வருஷமா அங்கேயே இருக்குது. எப்படி கத்தர் வச்சிருக்காருன்னு தெரியல, அதுக்கு பரிசுத்தவங்களுக்காக வச்சிருக்காரே தெரியல. உடனே அது விழுந்துச்சு. அதை போய் விற்று என்ன செஞ்சிடும், அது கரெக்டாக 2500 ரூபாய்க்கு போச்சு. 2500 ரூபாய்க்கு விற்று காலையில் இட்லி, வடை, கேசரி, அல்ல சொல்லுங்க, எங்களுக்கு விட்ட நாங்களும் வந்திருப்போமே. மத்தியானம் நல்ல மீன் குழம்பு, பாயாசம், சாயங்காலம் புரோட்டா, நல்ல சிக்கனு. அல்லேலூயா. எப்படி எங்கேருந்து வந்துச்சு? என் கையில் காசே இல்லை, வேற எங்கேயாவது கூட்டு போங்க அப்படி சொல்லியிருக்கலாம், ஈஸியாக சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு உள்ளவர்களை விற்று பிச்சை கொடுங்கள். ஒருவேளை அதெல்லாம் பார்க்கும்போது இப்பொழுது கத்தர் ஈரோடு பகுதியில் ஊழியக்கார மத்தியில் ஒரு வாசலை திறந்துருக்கிறாரு. ஒருவேளை வாசலை திறக்கிறதுக்காக இவன் வந்து இருதயத்தில் எப்படி இருக்கான், இவன் ஒரு விசாலமாக இருக்கிறானா? ஏன்னா ஊழியருக்கு உதவி செய்கிறது, ஊழியருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு அந்த தகுதி கிடையாது. கத்தர் பார்க்குறாரு, நாடு பிடிச்சு பார்க்குறாரு, இவன் என்ன செய்கிறான். இக்கட்டான சூழ்நிலை வருது, என்ன செய்கிறான்? கத்தருக்கு பயப்படுகிற பயங்கிறது சுத்தம். எப்படி சுத்தம் உண்டாகும்? வெறும் ஜெபத்தினால் அல்ல, பரலோகராஜ்ய பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏழைகளுக்கு யார் ஏழை? தரித்திரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறாரு. நான் ஒரு தரித்திரன், சிறியவனுக்கு கொடுக்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் ஒரு சிறியவன். அப்போ உண்மையான ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பதும் அல்லேலூயா. மறைமுகமா மிகவும் சிறியவராகிய ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே. பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் எல்லாரும் நான் தான் ஏன் சிறியவன், ஏன்னா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். அது வேண்டாம் இது வேண்டான்டா, தேவ சுத்தம் செய்யணும். முந்தி சபையை நொறுக்கிறதுக்கு போனேன், இப்போ கட்டுறதுக்கு போகிறேன். அதுக்கு தேவையான பணம் வேணும், பொருள் வேணும். அந்த சிறியவனுக்கு எல்லாரும் மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க. சொல்கிறான், உங்கள் சில ஒரு சம்பவத்தை சொல்லும்போது சில சபையாரெல்லாம் கொடுக்கறதுல ரொம்ப போட்டி போட்டுருந்தாங்களாம். அப்படி இந்த சபையாரை வாழ்த்துறாரு, மனதார வாழ்த்துறாரு. அப்போ ஆண்டவருடைய வாழ்த்துதல், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு தங்கணும் அப்படின்னா நீங்கள் உதாரத்துவமாய் கொடுங்கள். அல்லேலூயா. கொடுக்கறதை குறித்து சொல்லும்போது கொஞ்சம் முகம் வாடலாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் வேதம் சொல்லுது. எலியாவுக்கு உதவி செஞ்சது யாரு? சாரிபாத் விதவை. சுனேமியால் அவருடைய நிந்தை நெருக்க எப்படி மாறிச்சு? எலிசா கேட்டாரா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தங்க கூட இடம் இல்லை, கேட்கல. அவளுக்குள்ளே ஒரு விதை உண்டாகி அது உருவாச்சு பாருங்க. நம்மகிட்ட வந்து போயிட்டே இருக்காரு, இவருக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி மேல் வீட்டில் ஒரு அறை, ஒரு கட்டில், ஒரு மேசை, ஒரு குத்து விளக்கு, ஒரு நாற்காலி. அல்லேலூயா. நல்லா நீங்கள் வாஸ்து பாருங்க. அந்த படுக்கையில் எலிசா படுத்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஆண்டவர் அந்த குடும்பத்தை குறித்து நினைவுபடுத்துறாரு. சுனேமியாளுக்கு ஏதோ தேவை, சொல்லு. இவ தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால இவ தான் வெட்டியிருக்கா, இவ வீடு, இவ கொடுத்த கட்டில் பாருங்க. நற்கிரியை அந்த குடும்பத்தில் இருக்கிற நிந்தைய நெருக்கத்தை எப்படி மாற்றுதுன்னா, அந்த சுனேமியால் அப்படி எலிசா அப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணிச்சுட்டே இருக்கும்போது சுனேமியால கூப்பிடு. பரிசுத்தவானுடைய உள்ளத்தை இளைப்பார பண்ணுகிறார். நடத்துகிற ஊழியக்காரனுடைய உள்ளத்தை இளைப்பார பண்றீங்களா, டென்ஷன் ஆக்குறீங்களா? இளைப்பார பண்ணுங்க. அப்படி அவங்க இளைப்பாறுதல் அடைஞ்சிட்டாங்கன்னா அப்படியே அவங்க மனசு அப்படியே அசைப்படும். இந்த குடும்பம் என் உள்ளத்தில் எவ்வளவு இளைப்பாறுதல் தந்துச்சு, இந்த குடும்பத்தை நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, வசனத்துக்கு இப்படி கீழ்ப்படுகிறாங்க, இப்படி சர்ச்சுடைய காரியத்தில் அக்கறையாக இருக்கிறாங்க, இப்படி சில காரியத்தில் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பூரிப்பாக இருக்குன்னு சொல்லி பரிசுத்தவானுடைய உள்ளம் பூரிப்படைகிறது. பரிசுத்தவானுடைய இல்லத்தை இளைப்பார பண்ணும்போது சுனேமியால் ஒரு ரிக்வெஸ்ட்டும் வைக்கல, பிரேயர் ரிக்வெஸ்ட். நீங்கள் எந்த ரிக்வெஸ்ட் இங்கே வைக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே பரிசுத்தவானுடைய உள்ளத்தை இளைப்பார பண்ணியது உண்மை என்று சொன்னால் அவர் நினைப்பூட்டுவார். சுனேமியாளுக்கு ஏதோ தேவை, சுனேமியால் அழைத்து வா. அவ அதுக்கு மேலே நான் எல்லாத்துக்கும் ஜனத்தின் நடுவே நான் ஏ அப்பா, என்ன ஒரு அருமையான வார்த்தை. அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா? நம்ம விண்ணப்பம் அதான், ஐயா நல்ல வேலை சாமி கூப்பிட்டீங்க, இனிய வாங்க, இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன், இதுக்கு தான் வீடே கட்டி வச்சேன், வாங்க வந்துட்டீங்களா, நல்ல பொரியில சிக்கினீங்க வாங்க, அப்படிலாம் சொல்லல. ஐயா நல்லா தான் இருக்கு, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கேன்.
அப்போ அந்த அளவுக்கு இருதயத்தில் சந்தோஷம். ஒரு பரிசுத்தவானுக்கு வீட்டை கட்டி கொடுத்து அவனை இளைப்பாறு பண்ணுறது உள்ளம் பூரிக்குது பாருங்க. நல்லா இருக்கேன் ஐயா, சந்தோஷமா இருக்கேன், என் குறைவு தான், அது மேட்ரு கிடையாது எனக்கு. என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்கு. தேவ சமூகத்துக்கு வரும்போது நான் நல்லா இருக்கிறேன், என் ஜனத்தின் நடுவிலே, இந்த பரிசுத்த சபையின் நடுவிலே நான் பூரிப்பா இருக்கிறேன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவார். யாருக்காயில் வெளிப்படுத்துவார், யாருக்காயில் வெளிப்படுத்தி அவங்களுடைய நித்திரையை எடுத்து போடுது. படுக்கணும் தூங்கணும்னு நினச்சிருக்கலாம், தூக்கம் வராதபடி கர்த்தர் செஞ்சார், டிஸ்டர்ப் ஆக்கி அவன் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டார். அல்லேலூயா. நிந்தையை மாற்றி போட்டார். அப்படிப்பட்ட கண்ணு தான் இன்னைக்கு சபையில் அப்படியே நம்மளை கண் நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். நீ கொடு கொடு. யாருக்கு கொடுக்கணும்? பக்கத்தில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், எளியவர்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் எங்கே நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றீங்களோ அந்த சபைக்கு கொடுக்கணும். அந்த ஊழியக்கார உள்ளத்தை மகிழ பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்தையே நீங்கள் தேடாதீங்க. சுனைமேல் அவருடைய சந்தோஷம் தேடவே இல்லை. அவருடைய நோக்கம், என் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காருயா, அவரை வெறுமையானா. சிலர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு இப்படி என்ன செய்வாங்க, கையை போட்டு பேசுவாங்க, ஏதாவது கொடுக்கணுமே சார், ஏதாவது கொடுக்கணுமே. நான் ஒரு வீட்டுக்கு ஜோமான போயிருந்தேன். அப்படிங்கும்போது ஊழியத்தின் ஆரம்பத்து நாட்களில் அப்போ அந்த பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அம்மா ஜோமனை வந்திருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், ஏம்மா இங்கே வச்சு ஜோமனை ஓட்டினேன், உங்கள் வீடு வேண்டாம் ஐயா, இங்கேயே ஜோமனுங்க ஐயா. புரியுதா உங்களுக்கு? இங்கேனா ஒட்டில் புட்டை வச்சுக்கலாம். இங்கே இவரு இந்த குடும்பத்தார் காணி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அங்கே வந்தால் தனிப்பட்ட விதத்தில் என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். வந்தவங்களை நான் ஏதாவது என்ன செய்யணும்? இது என்ன ஆவி பிடிச்சாலே ஏதோ தெரியல. இதனுடைய பிரச்சனை போகும் பாக்கியிலா? போகாது. ஒரு 100 அந்த காலத்தில் 100 ரூபா, ஒரு 100 ரூபா கொடுக்க முடியல, இங்கே வச்சே ஜோமனுங்க ஐயா. வீட்டில் ஒரு தடை கிடையாது, ஒரு தடை கிடையாது. அழகா ஜோமன்லாம். ஆனால் மனசு என்ன இல்லை, இங்கேயே வச்சு ஜோமனுங்க ஐயா. உங்கள் மனசு எப்படி இருக்கு? விசாலமாக இருக்கா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய காரியத்தில் தீவிரமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண் நோக்கி பாருந்தேவா, கண் நோக்கி பாருந்தேவா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டாம். பிராக்டிக்கலில் இறங்குங்க. நீ தேவனுக்கு பயப்படு என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கும்போது கிருபையை குறித்து அங்கே சொல்றாரு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் அந்த ஆத்மாவை என்ன செய்றார்? பஞ்சத்துக்கு விலக்க. கிருபை என்று சொன்னால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் ஏன் கிருபை கிடைக்கணும் அப்படின்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் அப்படிங்கும்போது அது வெறுமனே ஜெபத்தை மாத்திரம் குறிக்காது, அல்லது உபாசத்தில் தேவனோடு நெருக்கி ஐக்கியப்படுறது மாத்திரம் கிடைக்காது. அனுதின வாழ்க்கை, லைஃப். தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் வெளிச்சம். இப்போ பாவியான ஒரு மனுஷன் அவரோடு கூட நடந்து போறான். அந்த வெளிச்சம் அவன் மேலே பட்ட உடனே முதல்ல அவன் என்ன செய்வான்? அப்படியே தன்னுடைய ஷர்ட்டை பார்ப்பான். எப்பா, நம்மை பார்க்கக்கூடிய கண்கள் தேவனோடு சஞ்சரித்தால் மாத்திரம்தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், தேவனோடு சஞ்சரிக்கிற பரிசுத்தவான்களா இருக்கிறீங்களா? கிருபையே உங்களுக்கு கிடைக்கணும்னா நோவாவுக்கு ஏன் கிடைச்சது? தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சாரம் என்பது என்ன? தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய மகிமை நம்ம மேலே விழும்போது நம்முடைய கண்ணு அங்கே இங்கே பார்க்காது. முதல்ல நான் கரெக்டாக இருக்கிறேனா, நான் கரெக்டாக இருக்கிறேன். நம்மை நாமே நிதானிக்கும். அப்போ தேவ சமூகம் என்று வரும்போது நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் நிறைய கொடுக்குறாரு. பொதுவாக நம்ம சில சபைகளில் பார்க்கும்போது ஆராதனை 9 மணி அப்படின்னா 8:45 இந்த முக்கியமான பொறுப்புகள் இருப்பாங்க இல்லையா? வாலிபர் கூட்டத்தை நடத்துகிறவங்க, தாய்மார் கூட்டத்தை நடத்துகிறவங்க, சிறு பிள்ளைகளுக்கு நடத்துகிறவங்க, இசைக்கருவி வாசிக்கிறவங்க, இவங்களாம் என்ன செய்யணும்? 8:45 அங்கே ப்ரெசண்ட் ஆகணும். இருந்து அவங்க தங்களை சுத்திகரிக்கணும், தங்களை கழுவணும், தங்களை தாழ்த்தணும். ஏனென்றால்
அவங்க ஒரு முக்கியமான ஊழியத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாமல் கரெக்டாக 9:10 வந்து கீபோர்டை எடுத்து ஆன் பண்ணி எடுத்து அது கிரு சத்தம் கொடுக்கும். அங்கே வருமானம் உண்டாகாது. ஒரு சபையில் இப்படி தான் சொன்னேன், நீங்கள் என்ன செய்யணும் வந்து, ஏன்னா அந்த சபையில் இருக்கிறவங்க யார் எல்லாம் குடும்பத்தார் எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கையில் என்ன கொடுக்கூடாது, எந்த ஊழியம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு ஜால்ரா கூட கொடுக்கக்கூடாது, ஒரு கொட்டையும் கொடுக்கக்கூடாது. சொல்லும்போது அவருக்கு என்ன விசனம் உண்டாச்சோ தெரியல. ஏன்னா இதுதான் சத்தியம். சபையில் வந்து நீங்கள் முக்கிய பொறுப்புகள் இருக்கீங்கன்னா, ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேவ காரியம் வரும்போது நாம் என்ன செய்யணும், முதலாவது வந்து நம்மை தாழ்த்தணும். நீங்கள் தாழ்த்தும் போது, நீங்கள் அந்த காரியத்தில் வந்து உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, எங்கே வந்து தேவன் நம்ம அதிகமாக தாழ்த்தி நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்குறோமோ அங்கே தான் நம்ம நல்ல ஒரு பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வந்து ஆராதனை என்று சொன்னால் ஏதோ சடங்காச்சாரம் மாதிரியே மாறிடுது. ஒரு 2 பாட்டு பாடணும், அந்நிய பாஷை இப்போ நல்லா இருக்கு. நான் காலேஜ் படிக்கிற டைமில் தினமும் சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் ஒரு லாரி ஷெட்டில் போய் ஜோம் பண்ணுவேன். அங்கே ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட சபையிலேருந்து ஒருத்தர் வருவார். அவர் எப்போவுமே டைம் 1 hour தான், 1 மணி நேரம் தான். ஜான்சன் பிரதர் 1 மணி நேரம் கட்டாயம் முடிச்சிருங்க, அதுக்கு மேலே நான் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றவார். அன்னைக்கு நல்ல ஒரு அபிஷேகம் இறங்கிச்சு. அபிஷேகத்தை நிரப்பிட்டு நம்மளாம் கட் பண்ணிட்டு போக முடியுமா? தேவ பிரசன்னம் இருக்கும்போது நம்மளால் எழுந்து ஓட முடியாது. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது அப்படியே மகிமை இறங்குறதுனால சிறைச்சாலின் அஸ்திவாரங்கள், கட்டுகள், கதவுகள், ஒருத்தரும் ஓடல. ஓடி இருக்கணும் எல்லாரும். கிடைச்சதுப்பா விடுதலை. அப்பா பவுல் துதிச்சிட்டாரு, பரிசுத்தவான், ஓடு. ஒருத்தர் ஓடலையே. அந்த அளவுக்கு தேவ பிரசனம் ஆளுகை செய்தது. இன்னைக்கு சபையில தேவ பிரசனம் இல்லையே. ஆகையினாலதான் நமக்கு வந்து ஒரு வெறுமையாவே இருக்கு. அவர் சொன்னாரு, அன்னைக்கு நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஒரு அனாயிட்டிங். அவருக்கு அப்படியே நெளிஞ்சிட்டு வராரு. 9 மணி ஆகுது, 9 பாவி போய் முடிக்க மாட்டேக்கானே அப்படியே நினைச்சார். கடைசியில் என்ன ஆத்மாவை சொல்லுறதுக்குள்ள இவர் செருப்பு போட்டு வேகமாக ஓடிட்டார். ஒரு 2 மாதம் பக்கத்திலே வரல. அடுத்தது 2 மாதம் கழிச்சு நான் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஜன்னலை திறந்து அப்படி உள்ள இந்த கல்ல எதுவும் இருக்கா, நான் இப்படி எட்டி பார்க்காரு. டவுக்கன் முடிட்டு ஆளை காணும். உடனே வந்து சொன்னார், ஐயா இவர் வந்தார், ஏன்னா எண்ணி பார்த்தாரு, இவன் இருந்த அந்த பாவி சீக்கிரத்தை முடிக்க மாட்டான், ஓடியே போயிட்டார். இது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கோ? வந்தாச்சுப்பா நல்ல பிரசனம், இவங்க கூட சேர்ந்து ஜோம் பண்ணா நல்ல நேரம் போகிறதே தெரியாது. அப்படி இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கிருபை எப்படி கிடைக்கும்? சும்மா காலிஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி இவ்வளோ பெரிய கிருபை கேட்க முடியாது. வருகிற காலம் மோசமான காலம், அழிகிற காலம், பூமிக்கு ஆபத்து வருகிறது. எங்கெல்லாமோ நெருப்பு பற்றி எரியுதுங்க. அங்கே நானும் சபைக்குள்ள ஒரு அக்கினியாவது பற்றி எரிவான்னு பார்க்க அவனு பரிய மாட்டேங்குது. அந்த அக்கினிலாம் வேண்டாம், அது எரிக்கிற அக்கினி. இந்த அக்கினி எரிஞ்சா நல்லா இருக்கும். அல்லேலூயா. சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தன்னை மாற்றிடுமே. சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தன்னை மாற்றிடுமே. ஆவியாத்மா சரீரமே ஆத்துமனேசரே படைக்கிறேன். ஆவியாத்மா சரீரமே ஆத்துமனேசரே படைக்கிறேன். ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அல்லேலூயா. சுட்டெரிக்கும் அக்கினியினால் ஒரு பாட்டு உண்டு, தீக்கொளுத்தும் தேவா அந்த குரசிலும் பாடிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல பாடிருக்கேன். தீக்கொளுத்தும் தேவா, தீக்கொளுத்தும் தேவா. இது பாடும்போது ஒரு வீட்டில் உண்மையாவே தீப்பிடிச்சிட்டு அது சொன்னாங்க. அப்படி நாங்கள் பாடும் கிராமத்தில் திசைவேலை பக்கத்தில் ஒரு ஊழியக்காரம்மா சொன்னாங்க, ஐயா தீக்கொளுத்துன்னு பாடணும். நாங்கள் 4 வீடு தள்ளிச்சு கூரை வீடு பிடிக்குது. சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. இங்கே ஒன்றும் எரிய மாட்டுக்கு, எரிய வேண்டியது எரியலை,
கடைசியில் நம்ம தான் மற்ற வீட்டுக்கு தீ வச்சுக்கிட்டு இருக்கோம். பிரச்சனையை மூட்டிக்கிட்டு இந்த அப்படி நம்ம எரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கும் தீ வைக்கவே மாட்டோம், பற்ற வைக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் பற்ற வைக்கிறதா வராதிங்க. ஒரு காரியத்தை பிடிச்சிட்டா அதை என்ன செய்யணும், பற்ற வச்சா முடிஞ்சு போச்சு, கிருபை பெயரும். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத காரியத்தில் நாட்டம் இருக்காது. நாட்டம் இருக்கா? செல்போனை வச்ச கீழே வைக்க மனசே இல்லை. பைபிள் எடுத்து அப்படி மனசு வருதா? பைபிளை எடுத்துட்டீங்க, சார் மனசே இல்லை வைக்கிறதுக்கு, என்ன இனிமையாக இருக்குது. நம்ம பார்த்தல 2 அதிகாரம், அதுக்கு மேலே மீறிடக்கூடாது. நீ மீறி வந்தது என்ன? ஆமென். ஸ்டாப். கஷ்டம் சொல்கிறேன்ல, கஷ்டம். சபையை நடத்துறது கஷ்டம், அது விசுவாசியில் கொண்டு போகிறது கஷ்டம், வாலிபல் நடத்துறது கஷ்டம். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தப்பணும்னு அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். தெய்வ பயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வளர்த்துக்கொள்ளுங்க, கிருபையில் வளருங்க. சோத்திரா மாத்திரம் கிருபை பெருகாது, தேவனோடு நடக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு யோசித்து பாருங்க. அந்த கிருபை இருந்தால் பூமிக்கு வானத்துக்கும் உயரம் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படியே அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதா இருக்கு. அப்பா, அவ்வளோ பெரிய கிருபை இருக்கும்போது தான் பவுல் சொல்கிறாரு, இந்த சின்ன முள்ளை குறித்து நான் ஏன் முறையிடுவானே, அந்த முள்ளு தானே எனக்கு குத்திக்கிட்டே இருக்கு, நான் கிருபையை பார்க்குறேன். ஆண்டு சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். கிருபையை பார்க்க வந்துட்டாரு, முள்ளை மறந்துட்டாரு. அல்லேலூயா. 13 நிருபங்களை எழுதி முடிச்சாரு, சாகலை. பவுலுக்கு முள் இருந்துச்சு, அவர் கிட்டத்தட்ட 75 வயசு வரைக்கும் இருந்தாருன்னு வேத பண்டிதர் சொல்றாங்க. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை வெற்றியா முடிச்சு இன்னைக்கு சபையார என்ன செய்றாரு? ஆமா, கற்புள்ள கன்னிகையாக. அன்னைக்கு அவர் இருந்த காலத்திலேயே சபை அந்த தத்தளிப்பு தத்தளிச்சது. ஆனா நவீன காலத்துல எப்படி தத்தளிக்கும் பாருங்க. அதான் மோசமான காலம். தேவனும் நடக்கிறவர்கள் வேணும். நீங்க நடந்தா உங்க குடும்பம் நடக்கும். உங்க குடும்பத்தை நல்லா பாதுகாக்கலாம். வரக்கூடிய ஆபத்துக்கு விலைக்கு பார்க்கணும் அப்படின்னா, விலைக்கு பாதுகாக்கணும்னா நீங்க தேவனும் நடக்கிற ஒரு நபரா இருக்கணும். அல்லேலூயா. நடக்கிறதுனா என்ன? அது வெளிச்சம் விழ விழ நான் யாருங்கிறத கர்த்தர் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த வெளிச்சம் வரும்போது அப்படியே பக்கத்தில் நெருங்கி போவோம். எப்பா இந்த கருப்பை சரி பண்ணு, இதில் கொஞ்சம் கலர் ஃபேடாக இருக்குது, சரி பண்ணு அப்படின்னு என்ன சொல்லிகிட்டே இருப்பார். அப்படியே நான் அப்படி இருந்தால் தான் அவரோடு நெருங்க முடியும், சஞ்சரிக்க முடியும். இல்லை என்றால் நான் சஞ்சரிக்க முடியாது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். வருகை அப்படி தான் இருக்கும். சஞ்சரிக்கிற பரிசுத்தவான்கள் தான் போவாங்க. மற்றவங்க அப்படி மையனா கொஞ்சமே வாயாவை பழக்க வேண்டியதான். கஷ்டம். தேவனோடு சஞ்சரிங்க. உலக பிரகாரமான ஓட்டத்தின் நாட்டத்தை குறைங்க. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. யாராகிலும் சஞ்சரிக்க வரமாட்டாங்களா பார்க்கிறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்படி உள்ள அங்கலாய்க்கிறது. இன்னைக்கும் மனுஷனுடைய உறவை அவர் அவ்வளவு அதிகமாக மதிக்கிறாருங்க. நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தேடுறாருன்னு உணர்ந்திருக்கீங்களா? ஜெபனை கேட்கறதுக்கு மாத்திரம் போகாதீங்க. உள்ள அப்படி உள்ள உங்களுக்காக என்ன செய்யுது? ஏங்குது. வரமாட்டாயா? என்னோடு நேரம் செலவழிக்க மாட்டாயா? சபை அந்த காரியத்தில் தீவிரப்பட வேண்டும். ஜெப வாழ்க்கை தீவிரப்படுத்துங்க. சாதாரணமான ஜெப வாழ்க்கை கிடையாது. பொல்லாத காலம் வரப்போதில் வந்துட்டு சபைக்கும் பொல்லாத காலம். அதனால சபையில் சொல்லப்படுகிற ஜெபங்களுக்கும் தனிப்பட்ட ஜெபங்களுக்கும் குறைவு வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி அந்த கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. அந்த கிருபை பெற்ற குடும்பமாக என்னைக்கு பாருங்க, முழு உலகமும் அழிக்கப்பட்டுச்சு. நோவா குடும்பம் அப்படியே பேழைக்க வச்சு கர்த்தர் பத்திரமா பாதுகாக்கார். அல்லேலூயா. என் கையில் இருக்கிற ஆடுகளை ஒருவரும் பறித்து கொள்ளவே முடியாது. உபத்திரவம், துன்பம், வியாகுலம், நெருக்கம் இந்த வருஷத்தில் என்னெல்லாமோ வரலாம். ஆனா அவர் செட்டைகளின் கீழ் வந்த உங்களுக்கு தான் நிறைவான பலன் உண்டு. செட்டைகளுக்குள்ள இருங்க, கைக்குள்ள இருங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். 3வது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு. பஞ்சம் ஏன் வருது? பஞ்சம் ஏன் வருது? நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் வராதா? சில நேரத்தில் வந்துடுது, ஏதோ ஒரு குறை வந்துடுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26, 25, 26.
என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் போதும். அப்பம் என்னும் ஆதரவு கோல் ஏன் முறிக்கப்படுகிறது? உடன்படிக்கை பிரேக் ஆகி போட. பொதுவாக உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் திருமண உடன்படிக்கையை தான் நம்ம நினைவு கூறுவோம். திருமணத்துக்கு அன்னைக்கு கணவன் மனைவியும் தேவ சமூகத்தில் என்ன செய்வாங்க? கரம் பிடிச்சு வாக்கு கொடுப்பாங்களா இல்லையா? கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ திட்டு மாட்டிட்டு முழிக்கும். ஒரு நாள் நான் கேட்டேன், என்னால் அதான் ஒருத்தர் ஒரு வாலிப பையன், ஐபி சபை வாலிபன்னு எடுத்துக்கலாமா, சரி ஏதோ ஒரு வாலிப பையன், அவன் என்ன செஞ்சானா, ஒரு மணமகளுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். எங்கே தேடுவே நான் எங்கே இப்படி பாட்டு பாடிட்டு தேடிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு அம்மா பளபளன்னு வந்தா. பளபளன்னு கொஞ்சம் மினுக்கிட்டு கொஞ்சம் இப்படிலாம் கொஞ்சம் இதெல்லாம் பிடுங்கிட்டு இப்படி எண்ணத்தை எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணி வந்தான். அவளை மாட்டிக்கிட்டான். உடனே கல்யாணத்தன்னைக்கு ஒரு பாட்டு பாடினான். கண்டேன் என் கண் குளிர. சந்தோஷம் பங்குது. சரி எல்லாம் கிடச்சி போச்சு. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, ஐயா சர்ச்சுக்கு வரல. உடனே பாஸ்டர் நம்ம ஜெயவாலான போய் பார்க்காங்க. என்ன அந்த பையன் பிள்ளையான ஆளே காணுமே, தூரத்தில் சத்தம் கேட்குது. என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில். அல்லேலூயா. முதல்ல என்னது? எங்கே தேடுவேன், கண்ணுக்கு இனியால் கிடைச்சிட்டாரு. ஆனால் என்ன கிடைச்சது? இன்னைக்கு நிம்மதி போச்சு. அதுபோல் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் உறவு என்ன செய்யுது? முறிஞ்சு போய் நிறைய குடும்பங்களில். நான் இது 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரருக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் வந்துச்சான். 2 ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரி 2 பேருமே முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க. இனிமேல் வாழ முடியாதியா, வாழ முடியாது. அவர் சபை நடத்துகிறாரு. நம்ம கோர்ட்டில் மூலமாக போய் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் வந்திருக்கு. எனக்கு அப்படியே மனசு படபடங்குது அப்படின்னாரு. குடும்பங்களை இணைத்து வைக்கிற ஊழியங்க செய்கிற அந்த அருமையான ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு குடும்பம் பிரிகிற அளவுக்கு என்ன வந்துச்சு யோசித்து பாருங்க. குடும்பங்கள் இன்னைக்கு சாத்தான் பயங்கரமாக கண்ணு வைக்கான். குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய உடைவு, உடன்படிக்கை முறிஞ்சு போய் கிடக்கு. இது குடும்ப உறவு உடன்படிக்கை முறிஞ்சு போச்சா அந்த லைஃபை கேள்விக்குறியாயுது. அப்போ தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு, அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை. அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி மறப்பேன்? அந்த அன்புக்கு அப்படியே நம்ம என்ன செய்யணும்? பிணைக்கப்படணும். அன்பில் பிணைக்கப்பட்டு, ஆண்டவரே இந்த உடன்படிக்கை ஒருபோதும் முறிச்சிடக்கூடாது. தாவீது நாட்களில் 3 வருஷம் பஞ்சம். தாவீது தெரியாதா? தேவனுக்கு பயந்தவன் தான், இருதயத்துக்கு ஏற்றவன் தான். பஞ்சம் தீரல. அவன் பார்த்துருப்பான். இந்த மாதம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், 3 வருஷம். அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. தேவன்கிட்ட போய் விசாரிக்கான். கிபியோனரை கொன்று போட்ட சவுலின் குடும்பத்திற்காக. ஏன்னா உடன்படிக்கை யோசுவ காலத்தில் கிபியோனரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. உடன்படிக்கை முறிச்சு போட்டதுனால அந்த சாபம் வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு. தேவனுக்கு இள வயதின் பக்தி, கல்யாணத்துக்கு முன்னகொட்டி நிறைய காரியத்தில் நீங்கள் ஒரு இள வயதின் பக்தி இருந்திருக்கும். கர்த்தர் அதை எப்பொழுதுமே மெச்சுகிறார். நீ வாழ்க்கைப்பட்டிருந்த போது உடைய நேசத்தை அறிந்திருக்கிறேன். அவைகள் எங்கே? தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு இன்னைக்கு முறிஞ்சு போய் கிடக்கு. இன்னைக்கு முந்தி தேவ காரியம் சொன்னால் நமக்கு உள்ளத்தில் அப்படியே பொங்கும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு நம்முடைய இருதயம்? யோசித்து பாருங்க. எதிரையோ நம்முடைய நடக்காத காரியம் நடந்து போச்சு, நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால ஆதி அன்பில் குறைஞ்சு போய் கிடைக்கீங்க. அன்பை சரிப்படுத்துங்க. தேவனுக்கு நமக்கு இருக்கிற அன்பு ரொம்ப முக்கியமான அன்பு. அந்த அன்பு சரியில்லை அப்படின்னா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பவுல் சொல்லுகிறார். பவுலுக்கு வராத உபத்திரவமா? உபத்திரம் ஒரு மனுஷன் அப்படியே அன்பை முறிச்சு போட்டுருது. இன்னைக்கு தேவ சமூகத்தை குறைச்சு போட்டுருது. தேவனை தேடுகிற தேடுதல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. ஆனால் பவுல் அப்படி கிடையாது.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஒரு கேள்வி கொண்டு நல்ல வரிசையா சொல்றாரு. இது அது 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 ஒண்ணும் கிடையாது, பிரிக்க முடியாது. ஆண்டவர் மேல் அதிகமாய் அன்பு கூறுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், குடும்பமாய் நேசியுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான், உடன்படிக்கை. பஞ்சத்தில் உயிரோடு காக்கணும் அப்படின்னா, வரக்கூடிய பஞ்சத்துக்கும் அழிவுக்கும் நாசத்துக்கும் நீங்களும் நானும் தப்பிக்கப்படணும். ஒன்னே ஒன்று, உடன்படிக்கையில் சரியா இருக்கணும். ஆதியில வைராக்கியம், ஆதி பக்தி, ஆதி தீர்மானங்கள், ஆதி பிரதிஷ்டைகள், இவைகள் எல்லாம் உடையும் என்று சொன்னால் தேவன் என்ன செய்வாரு? பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுப்பார். பஞ்சத்தில் உயிரோடு காக்கணும். வரக்கூடிய பெரிய பஞ்சம், பெரிய அழிவு இருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று, தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உடன்படிக்கை ஒருபோதும் குலைத்து போடக்கூடாதபடிக்கு, முறிந்து போடக்கூடாதபடிக்கு அந்த பகுதி எப்பொழுதுமே நீங்கள் சரியாக வச்சுக்கிடுங்க. அதனால் அந்த உடன்படிக்கை தான் ரொம்ப முக்கியம். உடன்படிக்கையில் சரியில்லாமல் உண்மை இல்லாமல் போனால் தேவன் நம்மை தள்ளி விடுவார். சிம்சோன் பெரிய பலசாலி, என்னைக்கு இந்த தீர்மானத்தில் கரெக்டாக இருந்தானோ, ஆனால் என்னைக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 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 கடைசியில் தேவ ஆவியாரை விட்டு விலகிட்டார். அவனுடைய அபிஷேகம், அது வல்லமை, அனல், அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒன்னே ஒன்று, நஸ்தரேய விரதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல புதிய ஏற்பாடு சபைக்கும் கர்த்தர் நிறைய ஒழுங்க கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்தம், உள்ளான பரிசுத்தம் இழந்துடக்கூடாது. தேவனுடைய காரியத்தில் நம்ம குறைவுபட்டு போயிடக்கூடாது. அது குறைவு என்று சொன்னால் சரி பார்க்கணும். உடனே ஒரு தொழில் செய்கிறார் ஒருத்தர், அவருடைய தொழிலை ஒவ்வொரு மாதமும் கணக்கு பார்ப்பார், அல்லது வருஷ கடைசியில் லாப நஷ்ட கணக்கு பார்க்கணும். விசுவாசத்தில் தொழிலை செய்ய முடியாது. லாபமாக இருக்குன்னு நினைக்கிற விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, கணக்கு பார்க்கணும். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்பப்போ என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். உடன்படிக்கையில் மீறுதல் இருக்கும் என்று சொன்னால், வழி விலகுதல் இருக்கும் என்று சொன்னால், தேவனுக்கு நமக்கு சில காரியம் தொய்வு இருக்கும் என்று சொன்னால், அதை கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பொறுத்துக்கிட மாட்டார். நீ ஆதி அன்பிலே குறைவுபட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னா, ஒரு 100 ml பாட்டில் 90 ml இருக்கு, 10 ml தானையா, பரவாயில்ல, அதையும் சரிஸ் பண்ணிட்டு வா, அதுதான் எனக்கு வேணும். 10 ஃபுல்லாக இருக்கணும். நீ உன் முழு அன்பு எனக்கு வேணும். மனவாட்டியே, உடைய முழு அன்பு, உன் முழு பிரியம் ஆண்டவர் மேல் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிரியத்தை நீங்க நம்ம சம்பாதித்து கொண்டா இந்த வருஷம் முழுவதும் அவருடைய கண் நம்ம மேலே இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய வாக்குத்தை கொடுத்துருப்பாங்களாம். அந்த வாக்குத்தை எல்லாம் நிறைவேற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு பாதுகாக்க, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் மேலே தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் கண் என் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உயிரும் தேவனோடு கூட நெருங்கி சேருவோம். அல்லேலூயா. சோத்திராப்பா, சோத்திர. எல்லாம் முழங்கால் படிட்டு அல்லேலூயா. ஜெபம் என்று சொன்னால் முழங்கால். அல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே. கொஞ்ச நேரம் அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை அது முறிக்கப்பட்டு போய் கிடக்கு, மனது கெட்டு போய் கிடக்கு. வேற ஒன்றும் இல்லை. மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சலனம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக காரியம் வந்துச்சு. இன்னைக்கு முழுசு மனசு இருளாய் போய் கிடக்கு. அதில் என்னை புதுப்பியும் ஆண்டவரே. நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அல்லேலூயா, உள்ளான பரிசுத்தம். அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கர சுத்தம். நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கர்த்தரை சோதரிப்போம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாளில் அலங்கரிங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை அலங்கரிங்க ஆண்டவரே. உடன்படிக்கையில் எத்தனையோ காரியத்தில் எல்லாம் உடைச்சு போய் கிடக்கு ஆண்டவரே. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பரிட்டது போல அப்பொழுதுதான் அக்கினி வந்து இறங்கும். அல்லேலூயா. நாம் அங்கீகரிக்கப்படுவோம், நம்முடைய காரியம் அங்கீகரிக்கப்படும், நம்முடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படும். ஆதி அன்புக்கு திரும்புவோம். அல்லேலூயா. ஆதி நிலைமைக்கு நம்ம முந்தி இருந்தது போல, பூர்வ நாட்கள் போல, முந்தின தலைமுறையாடத்தில் காணப்பட்ட அதே சுபாவங்கள், அதே கிரியைகள்
நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் சபையை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா வலதுகரத்தை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் உம்முடைய கண்கள் எங்க மேல் இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய கண் என்னையே பார்த்துட்டு இருக்கு. நான் எங்க இருந்தாலும் என்னை பார்த்துட்டு இருக்கு. அவருடைய கண் என்னையே உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு வந்து ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு சபையாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வாழ்க்கை அந்த வருடம் முழுவதும் அப்பா உடைய மந்தையை நீங்க விசாரிங்க, நீங்க நடத்துங்க அப்பா, நீங்க நீர்ப்பாய்ச்சுங்க ஆண்டவரே, நீங்க உரமிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரவும் பகலும் காத்துக் கொள்ளுகிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும், குடும்பத்துக்கு உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உண்டாகும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயமாய் நடத்தும் ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்தில் தேவையோடு ஆண்டவரே, பிரச்சனையோடு வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் அப்பா. தன்னையே கொடுத்த தேவன் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயமாய் நடத்தும். தாழ்த்துகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சுத்தமும் ஜெபமும் தர்மமும் ஆண்டவரே ஒரு சுத்தத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பவுலும் சீலாவையும் குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அதில் அவர்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பினதினாலே அவர்களால் போக முடியல. அந்த அளவு தேவ பிரசன்னம் அங்கே இருந்துச்சு. கர்த்தர் அதில் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் சொல்லாததையும் செய்கிற தேவன் என்பதையும் குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, ஆபிரகாமிடத்தில் நீ சொல்லவே இல்லை, நீ உன் பிள்ளையை பலியிடு, நான் அந்த பிள்ளையை திருப்பி உனக்கு தந்துடுவேன் அப்படிலாம் சொல்லலை. ஆண்டவரே, நீர் சொன்னதையும் செய்கிறவர், நீர் சொல்லாததையும் செய்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. அரசியல்வாதிகள் அல்ல, எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் அல்ல, அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீர் சொன்னதையும் செய்கிறவர், சொல்லாததையும் செய்கிறவராக இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் சொன்னதையும் சொல்லாததையும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வீராக. நாங்களும் அதற்கு பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்பட்டபடினாலும் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.